வணக்கம் யூடியூப் நேயர்களே. திருடன் நடிகர் திலகம் நடித்து 1969 வந்து கலக்கிய திரைப்படம். ஏற்கனவே நடிகர் பாலாஜி நடிகர் திலகத்தை வைத்து என் தம்பி என்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தார். இதுவும் ஒரு மாற்று மொழி படம்தான். அதே நடிகர் திலகம் இயக்குனர் தயாரிப்பாளர் கூட்டணியில் 1969 வந்தது திருடன் திரைப்படம். இந்த 1969 வருடம் நடிகர் திலகம் நடித்து 9 திரைப்படங்கள் வெளிவந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். நடிப்பில் அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அதே இயக்குனர் நடிகர் கூட்டணியில் வந்த படம் திருடன். இது போதாது என்று தீபாவளிக்கு சிவந்தமன் வேறு, அவருக்கு நிகர் அவரே என்பது போல தெய்வமகன் சிவந்தமன் இடையில் திருடன் வெளியானது. இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்றார்கள். நடிகர் திலகம் துப்பாக்கி வைத்து ஸ்டைல் காட்டும் அழகாகட்டும், அதை வைத்து சுடும் காட்சியாகட்டும், என் தம்பி படத்தில் கத்தி மற்றும் சாட்டை காட்சிக்கு நிகராக இந்த திருடன் படத்தில் இந்த காட்சிகள் அமைந்திருந்தது. ஒரு திருடன் சிறையில் இருந்து விடுதலையாகி வெளியே சென்றால் இந்த சமூகம் அவர் எப்படி எதிர்கொள்கின்றது என்பதே இந்த திரைப்படத்தின் முக்கிய கருவாகும். இந்த படத்தில் காவல் அதிகாரியாக வரும் மேஜர் சுந்தரராஜன் சிவாஜியை தொடர்ந்து கண்காணிக்கிறார். பாலாஜியோ சிவாஜியை திருடனாக்க முயல்கிறார். இதற்கு இடையில் குடும்பம் வேறு. சிவாஜி நல்லவனாக வாழ்கிறார், எப்படி தன் முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்பதே கதையாகும். சிவாஜி என்றாலே ஸ்டைல். இந்த படத்தில் மீண்டும் இதை நிரூபித்து இருக்கிறார். குறிப்பாக உடையலங்காரம். அவர் அறிமுகமாகும் காட்சிகள் மேஜர் கீழே இருந்து பார்ப்பது போல கேமரா அமைந்திருக்கும். மஸ்தான் மற்றும் விஸ்வநாத் ராய் கூடவே MS விஸ்வநாதனின் ரீ ரெக்கார்டிங் வேறு. இதற்கு சிகரம் வைப்பது போல பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் பிளஸ் பெல்ட் அணிந்து சட்டையை ஸ்லாக் போல மடித்துவிட்டு இருப்பார். மேஜரிடம் காட்டும் உறுதி, கொஞ்சம் திமிர், அதே நேரம் ஜெயிலரிடம் காட்டும் பணிவு என்று முதல் காட்சியில் ஸ்கோர் செய்திருப்பார் நடிகர் திலகம். அதே மனிதர் வெளியே சென்றவுடன் வேலை கேட்கும் பொழுது சட்டையை இறக்கிவிட்டு பட்டன் போட்டு இருப்பார். KR விஜயா அறிமுகமாகும் காட்சியில் அவர் ஆண் வேடம் போட்டு இருப்பார். அந்த சமயத்தில் சிவாஜி கன்னடத்தில் பேசி வேறு ஜமாய்த்திருப்பார். KR விஜயாவிடம் தன் கடந்த காலத்தை விவரிக்கும் பொழுது அவர் குரல் நடிக்கும். பாலாஜியும் கூடாரத்தில் சிவாஜி சுட்டு பழகும் காட்சி ஹைலைட். அதில் அவர் அணிந்து இருக்கும் எம்ப்ராய்டரி போட்ட வெள்ளை சட்டை, பேண்ட் மற்றும் ஷூ, கையில் அணியும் கோல்டு கலர் வாட்ச், அந்த ஸ்டில் தான் இந்த படத்தின் முகவரியே ஆகும். பாலாஜி திருடுவதற்கு பிளான் சொன்னவுடன் டன் பாஸ், ஐ சே டன் என்று சொல்லும் விதம் இன்டெலிஜென்ஸ் வித் அரோகன்ஸ் என்பார்களே, அதுபோல்தான். சொன்னபடி இயக்குனர் போல வேடம் விட்டு அதை நிறைவேற்றி விடுவார். குழந்தை பிறந்தவுடன் அதன் மேல் அன்பு வைக்கும் காட்சிகள் வேறு ஒரு ரகம். அதே நேரம் சூழ்நிலை சரியில்லாமல் குழந்தை திருடும் பொழுது அவர் காட்டும் ரௌத்ரம் பகீர் ரகம். KR விஜயாவிடம் அழுது புலம்பும் இடமும் அதுக்கு அவர் சொல்லும் சமாதானமும் டிப்பிக்கல் சிவாஜி படங்களின் டச். குறிப்பாக சொல்ல வேண்டிய காட்சி மேஜரிடம் குமுறும் காட்சி. நாகேஷின் காமெடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர். தில்லானா மோகனாம்பல் படத்தின் விமர்சனம் தவிர மற்றபடி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஜனரஞ்சகமான திரைப்படம் திருடன்.